சீர்காழி 14வது வார்டில் சாலையில் சாக்கடை கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்பதை உடனே அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானவேல் இணைப்பில் உள்ளார். ஞானவேல், அங்கு அந்த சாக்கடை குடிநீர் எவ்வளவு நாட்களாக தேங்கியிருக்கிறது? மேலும் இதனால் அந்த பகுதி மக்கள் அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள்? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பிடாரி வடக்கு வீதியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக சாலையில் குளம்போல் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் மற்றும் அங்கு சாலையோர கடை நடத்தும் வியாபாரிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். அதாவது சீர்காழி நகராட்சியில் 24 வார்டுகள் அமைந்துள்ளது. இந்த நகரில் உள்ள பெரும்பாலான வர்த்தக கட்டடங்கள், குடியிருப்புகள், திருமண அரங்கம் உள்ளிட்டவைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சாலையின் ஒவ்வொரு புறமும், அதாவது சாலையின் 2 புறமும் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் பாதை வழியாக வெளியேறுகிறது. ஆனால் நகரில் பெரும்பாலான இடங்களில் கழிவுநீர் பாதைகளில் முறையாக பராமரிப்பு இல்லாமல் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு தூர்ந்து உள்ளதால் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி சுகாதார சேர்க்கை ஏற்படும் நிலை அவ்வப்போது நிலவுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நிலை ஏற்படுவதால் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அதற்கான நிரந்தர திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டாலும் அதற்கான தீர்வு காணப்படாமலே உள்ளது. தற்போது கூட சீர்காழி பிடாரி வடக்கு வீதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இவற்றின் ஒரு பகுதியில் கழுமலை அம்மன் கோயிலுக்கு மறுபுறம் உள்ள சாக்கடை கழிவு நீர் வலிந்து கடந்த 3 நாட்களாக சாலையோரம் குளம்போல் தேங்கி நிற்கிறது. சுமார் 500 மீட்டர் தூரம் இந்த கழிவுநீர் பாதை உடைந்து சாலையில் கழிவுநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. கழிவுநீர் ஓட வழி இல்லாமல் வீடுகளிலும் பூந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக சாலையோரம் இரவு நேரங்களில் இட்லி உள்ளிட்ட டிஃபன் கடை நடத்தும் வியாபாரிகள் கடந்த 3 நாட்களாக இவ்வாறு கழிவுநீர் கடைகளையும் வீடுகளையும் சுற்றி தேங்கி நிற்பதால் கடைக்கு வரும் உணவு அருந்த வரும் பொதுமக்கள் இதனை கண்டு முகம் சுளித்து உணவுப் பொருட்கள் வாங்க மறுத்து வேறு இடங்களுக்கு செல்கின்றனர் என்றும் இதனால் உணவு தயாரித்து விற்பனை செய்வதில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அங்கு குடியிருந்து வரும் மக்கள் இந்த கழிவுநீர் தேக்கத்தால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த கொசுக்கள் கடிப்பதால் அரிப்பு போன்ற தோல்வியாதிகள் ஏற்படுவதாகவும் பெரும் கவலை தெரிவிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகத்துக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தும் நகராட்சி நிர்வாகம் 2 நாட்களுக்கு முன்பு அந்த கழிவுநீர் பாதையை மேலோட்டமாக தூய்மைப்படுத்தினர். ஆனால் நகராட்சி சுத்தப்படுத்தி சென்ற உடனே மீண்டும் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் குளம்போல் தேங்கி நிற்பதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது தற்காலிகமாக நகராட்சியில் உள்ள கழிவுநீர் வாகனம் மூலம் அதனை உறிஞ்சி அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஞானவேல். சீர்காழி நகராட்சி பிடாரி வடக்கு வீதியில் 14வது வார்டு. இதே போல தான் எப்போதுமே சாக்கடை அப்படி தான் இருக்குது. இதில் குடியிருக்கிறது ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. எந்த நேரமும் கொசு வைக்குது, ஸ்மெல் அதிகமாக வருது. இன்னைக்கு 3 நாளாக நிற்கவே இல்லை தண்ணி. இப்போ நகராட்சியில் சொன்னால் வந்து ஒரு நாள் பார்த்தாங்க, சரியாயிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. இப்போ திரும்பி அதே போலவே ஓடுது. தண்ணி பைப்போடையே உள்ளே வருது. எங்களுக்கு சுத்தமாக இல்லை. எங்களுக்கு ஒரு குழப்பம் நடத்துகிறா, எனக்கு அதுவும் நடத்த முடியல. வரவங்களாம் வேணான்ட்டு போகிறாங்க. இதேமாரி இருந்தால் நாங்கள் என்ன செய்யறது? மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி அடிக்க வேற ஆரம்பிக்குது. கொசு ஒரு மாதிரி கடிக்குது வேறு. ஏதாவது கொஞ்சம் வழி பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த தொழில் பண்ண முடியல. இதை வரவங்க எல்லாம் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. இன்னைக்கு 3 நாளாக எங்கள் தொழில் போயிடுச்சு. பிடாரி வடைக்குது 14வது வார்டில் சாக்கடையில் ஓட முடியுது. ரோட்டில் ஓடுது, போகிறவங்க மேலாம் அடிக்குது. ஆனால் டிஃபன் கடை வச்சுருக்கேன். டிஃபன் கடை வரவங்களாம் திரும்பி போயிட்டாங்க. யாருமே சாப்பிட முடியாங்க. என் காடு சரியில் வைகிட்டு விட்டுட்டேன். நான் பிடாரி வடை சாக்கடை இப்படியே கிடந்தா என்ன நிர்வாகம் என்ன தான் பண்ணுறது? என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க? யாருமே வந்து பார்க்க மாட்டேங்க, பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குமா? யாராச்சும் இதுக்கு முடிவு எடுக்கணும். வியாபாரமே பண்ண முடியல. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. நடக்க முடியல, மூஞ்சி மாதிரிலாம் அடிக்குதுங்கிறாங்க. நான் வியாபாரமே பண்ண முடியல. 2 நாளுக்கு வரவங்களாம் டிஃபன் சாப்பிடுவாங்கன்னா திரும்பி போயிட்டே இருக்காங்க.